திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி சுவிசேஷபுரம் 130வது சிஎஸ்ஐ தேவாலயத்தின் சேர்ப்பின் பண்டிகை கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பலதரப்பட்ட மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வணங்கி சென்றனர். இதில் கிறிஸ்துவின் அன்பை பெற்று வாழ்வில் உயர்வடைந்த மேற்கு வங்காளத்தின் பிள்ளைகள் மற்றும் சிக்கிம் நாட்டு மக்கள் பிள்ளைகள் வந்து தங்கள் நன்றி உணர்வை பாடல் ஆடல் மூலம் பகிர்ந்து கொண்டனர். எல்லாம் திக்கி வேதனைப்படுகிற அளவிலே, சந்தோஷம் இல்லாமல் அளவிலே, சாப்பிடாமல் எடுக்காமல் கொடுக்காமல் எனக்கு மாத்திரம் எல்லாம் இருந்தால் போதும் 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 என்றெல்லாம் நினைக்கிறேன். கடவுள் வார்த்தை அப்படி சொல்லவில்லை. கடவுள் வார்த்தை சொல்ல, நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசி உன் தேவனாய் கர்த்தருக்கும் வீட்டாருக்கும் அனுக்கிரம் பண்ணின நன்மைக்கும் சந்தோஷப்படு. எப்படி சந்தோஷப்பட முடியும்? கொடுப்பதனால நான் சந்தோஷப்படுறேன். இந்த இங்கெல்லாம் நிறைய பழங்கள்லாம் நீங்கள் போட்டுருக்கீங்களா? சாப்பிட்றீங்கன்னா பார்க்கிறோம் கடவுள்தான். ஆனால் இந்த பழங்கள், இந்த கனிகள், இவைகளெல்லாம் உற்பத்தியாகின்ற அளவில் உழைக்கின்ற மக்களுடைய உணர்வுகளெல்லாம் நினைக்கிற போது அவர்கள் தங்களுக்காக உழைக்கவில்லை. உங்கள் உழைக்கின்ற பிரயாசத்தை மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமாக வீட்டிலே ஒரு வாழை மரத்தை நடுவிட்டு வருது. வாழை எத்தனை மாதத்தில் பழப்போம்? நீ பிள்ளைகளுக்கு தான் நீ சொல்லிக் கொடுக்கணும். வாழை எத்தனை மாதத்திலே கொலை போட்டு விளையாம்? கரெக்ட், 10 மாதம். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வரக்கூடிய ஆனால் இங்கே ஒரு 3 மாதத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு வாழை மரத்தை நட்டு அது பலை போடுறது என்று சொன்னால் முதலாவது ஆண்டுடைய ஆலோசனை கொண்டு வருகிறோம். அடுத்து அந்த பலையிலே நம்முடைய குடும்பங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களாம் கொடுக்கிறோம். விரைவாக கொடுக்க முடியுமா? உழைப்பினுடைய ஆற்றல் இருந்தால் உழைப்பதை நாம் சம்பாதிப்பது அல்ல. நான் வீட்டில் ஒரு சிறிய ஒரு வாழை மரம் நட்டு அதில் வெள்ளரி தன்னாக வச்சுக்கிறேன். எனக்கே தெரியல, ஒவ்வொரு நாளும் போகிறவர்களெல்லாம் அதில் காய் வந்து விடும். நான் படித்து என்னுடைய தமிழ்நாடு குடும்பத்தார்கள் கொடுத்தது எந்த ஒரு கிடைச்சது? எங்கள் தோட்டத்திலே உள்ளது. நான் சாதாரணமாக அதை நினைக்கவில்லை. ஏன் நினைக்கிறேன் என்று சொன்னால், கடவுளுடைய ஒரு பெரிய மன்னாருடைய பூமியிலே தானாக உழைத்த ஒரு வெள்ளரி கொடி அது பலன் பெறுகிற போது இதை மற்றவர்கள் கொடுப்பதுதான் தான் மகிழ்ச்சி. அன்பார்களே, சந்தோஷம் என்று சொல்கிற போது பண்டிகை நாட்களை கொண்டாடுகிற சந்தோஷங்கள் தான் அந்த முன்னோர்கள் கொண்டாடினார்கள். அறுவடை புந்ததாக தங்களுக்காக சேர்த்தார்கள். தங்கள் வீட்டிலே வளர்த்த ஆடு மாடுகள் எல்லாவற்றுக்காக சேர்த்தார்கள். பக்கத்தில் இருக்கிற மக்களையும் சேர்த்து கொடுத்து மகிழ்ந்தார்கள். அதுதான் இந்த சேர்ப்பின் பணியுடைய மகிழ்ச்சி என்று சொல்லலாம். இந்த மகிழ்ச்சி Amen.
இந்த அழியாத பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் திருச்சபையே சுவிசேஷபுரம் சேகரமே இன்றைக்கும் இந்த அன்பை அறியாத மக்களுக்கு இதை கொண்டு செல்வதற்கு இந்த இரவு வேளை என்னை அன்றைய மறுபடியும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? மணக்காவலபுரம் ஜெரினா 8th standard சுவிசேஷபுரம். ശരീര സംരക്ഷണയാകും വിശേഷമായി ആത്മാക്കൾക്ക് ஞானாகரமாகவும் தேவனை ஏற்படுத்தியிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உண்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, கடைசி பரமராட்சியத்தை சேர தகுந்தவர்களாக இருக்கும்படி நாளுக்கு நாள் உமது கிருபை அடைந்து தேரவும் இந்த திருச்சபையில் நிலைத்திருந்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே 130வது இசைப்பை பண்டிகை நம்மை மாற்றமே தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிமிடத்தில் எல்லா விஷயம் நமக்கு நேர்த்தியாய் செய்து தந்து நம்மை வழி நடத்தினார். கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கிருபை என்னாலும் உள்ளது. இந்த பண்டிகை